miracles can happen anytime, but that miracle, it was happened in 2025, especially in cricket. We saw so many miracles. Like I say, what kind of miracles is, we saw the new champions in cricket fraternity. Like from Big Bash League, we saw Hobart Hurricanes. IPL, Royal Challengers Bangalore. WTC finals, we saw South Africa. Now it's time for the Women's World Cup. The name is Team India. So பார்த்தீங்கன்னா 2025 இன்னொரு நியூ சாம்பியன்ஸ் we got. Like Team India won the first Women's World Cup, win பண்ணியிருக்காங்க. ஸோ the entire nation was very happy, especially ஸோ ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்ஸாக தான் இருந்துச்சு டிவை பார்ட்டியில் நம்ம பார்த்த ஒரு மூமெண்ட்ஸ். ஸோ ஃபைனல்ஸோட ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ நம்ம பார்த்துருவோம். ஹானஸ்ட்டாக நான் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நான் பெருசாக உமன்ஸ் கிரிக்கெட் நான் பெருசாக ஃபாலோ பண்ணுறவன் இல்லை. லைக் ஜஸ்ட் ஒரு சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி ஒரு நியூஸ் அந்த மாதிரி ஒரு பாசிங்காக பார்க்குறதோட சரி, லைக் பெருசாக ஒரு ஃபாலோ பண்ணுறது. லைக் பிளேயர்ஸ் தெரியும், லைக் பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் நான் ஜஸ்ட்டு ஓரளவுக்கு நான் பார்த்ததுனால எனக்கு ஓரளவுக்கு ஒரு பேசிக் லெவலில் தெரியுமே தவிர, ஒரு மென்ஸ் கிரிக்கெட்டில் இருக்கிற அந்த நாலேஜ் உமன்ஸ் கிரிக்கெட் எனக்கு சத்தியமாக இல்லை கைஸ். அது இப்போவே நான் சொல்லிடுறேன். பட் இருந்தாலும் ஏன் இந்த வீடியோ போகணுன்னா, சீரியஸ்லி ஐ எம் வெரி எமோஷ்னல் அண்ட் தட் மூமெண்ட். ஏன்னா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனே தெரியல எனக்கு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் இருந்துச்சு இந்த ஒரு வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும். நான் லீக் ஸ்டேஜஸ்லேருந்து எதுவுமே பார்க்கல. லைக் செமிஃபைனல்ஸ், ஃபைனல் ஜஸ்ட் ஒரு இந்தியா இன் செமிஸுங்கிறதே ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அது எஸ்பெஷலி அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா ரொம்ப டஃப் தான், முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தோம். பட் செமிஸில் வந்து இந்தியாவோட அந்த ரைஸ் ஆரம்பிச்சுது. லைக் ஃபைனல்ஸில் என்ன ஆச்சுங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ செமிஃபைனல்ஸ்லேருந்து லைட்டாக ஒரு ஹிண்டோடு முடிச்சிடுறேனே. செமிஸில் ஆஸ்திரேலியா வந்து ஒரு 337 அப்படிங்கிற ஒரு ஹியூஜ் டார்கெட் செட் பண்ணாங்க ஃபார் டீம் இந்தியா. ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாருமே நினச்சிருப்போம் இட்ஸ் ஓவர், இந்தியா கான் த்ரூ டு தி ஃபைனல்ஸுங்கிற மாதிரி தான் நினச்சோம். பட் நடந்ததே வேறு ஒரு விஷயமாக தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஜெமிமா ரோட்ரிகஸ் த உமன் ஆஃப் த செமிஃபைனல்ஸ்னால் கன்ஃபார்ம் அவங்க தான். ஏன்னா அவங்களோட அந்த பிரில்லியன்ட் நாக் எல்லாருமே ஒரு மாதிரி வாரிச்சு போய் வச்சுது. ஸோ அந்த ஒரு இதுலேருந்து தான் இந்தியன் டீமோட அந்த ரைஸ் அப்படியே ஆரம்பிச்சுது. ஸோ அப்படியே ஃபைனல்ஸ்க்கு வருவோமே. ஃபைனல்ஸ் எவ்ரி ஒன் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு இது, லைக் கன்ஃபார்ம் ரெண்டு டீமே வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணல. ஸோ பட் ஒன் டீம் ஷுட் லிஃப்ட் த ட்ராஃபிங்கிற அந்த ஒரு இது தான் எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன். அது இந்தியாவோ சவுத் ஆஃப்ரிக்காவாங்கிறதுல ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்தது. பட் ஸோ கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் இன்டரப்ஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் ரெயின். ஒரு 3 o'clock ஆரம்பிக்கிற கேம் வந்து ஒரு 5 o'clock தான் ஆரம்பிச்சுது. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. பட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4 hours பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் டீம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோ ஸ்டார்டர் தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ண ஸ்மிருதி மந்தனா ஒரு வெல்மேட் ஒரு 45, ஷஃபாலி வர்மாவோட ஒரு பிரில்லியன்ட் 87, அதுக்கப்புறம் ஒரு ஹர்மன் பிரீத் கௌர் லைக் ஹீரோன்னு சொல்கிறதா எல்லாம் வந்து உமன் சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா எப்போவுமே நான் மென்ஸ் கிரிக்கெட் இதை ஹீரோ ஆஃப் த செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸுங்கிற மாதிரி நான் எப்போவுமே சொல்லுவேன். அந்த லைக் உமன் ஆஃப் த செமிஃபைனல்ஸ் ஜெமிமா ரோட்ரிகஸ் செமிஃபைனல்ஸில் ஒரு அந்த ஸ்டார்ட் வந்து பெருசாக இந்த ஒரு ஃபைனல்ஸில் கொடுக்க முடியுது அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் தீப்தி சர்மாவோட ஒரு பிரில்லியன்ட் ஒரு 50 இருக்கட்டும், அண்ட் தென் ஷஃபாலி வர்மாவோட அந்த ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கோர் போட முடியல அப்படின்னாலும் ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு. லைக் 40 over ஒரு 35 overs வரைக்கும் நல்லாவே போயிருந்துச்சு கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹர்மன் பிரீத் ஒரு விக்கெட் வந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் கேமில் ஒரு டர்ன் அரவுண்ட் ஆச்சு. ஸோ ஒரு 320 330 அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 299 சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஸோ நல்லா பவுல் பண்ணாங்க. எஸ்பெஷலி சவுத் ஆஃப்ரிக்கன் பவுல்ஸ் மிடில் ஓவர்ஸில் நல்லாவே கொஞ்சம் டைட் பண்ணி இது பண்ணாங்க. இன் ரிப்ளை 299 அப்படிங்கிற டார்கெட் அப்படிங்கிற ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு இதில் எப்படி போவோம் அப்படின்னே தெரியாது. ஸோ கேப்டன் லாரா வால்வர்ட் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தாங்க பிஃபோர் த ஃபைனல்ஸ். வி ஆர் சைலன்ஸ் த இந்தியன் க்ரௌடுங்கிற மாதிரி. ஸோ எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்திருக்கோம். நம்ம ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் வந்து எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்திருக்கோம். பேட் கமின்ஸ் யாராலும் மறக்க முடியாது, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. அந்த வழி இன்னும் நமக்கு ஆறலை. இப்போ வரைக்கும் என்னதான் உமன்ஸ் வந்து ஜெயிச்சிருந்தாலும் இன்னும் நமக்கு அந்த பெயின் இன்னும் உள்ளுக்குள்ளே இருந்துனே தான் இருக்குது. ஸோ
அதுக்கு இந்த நெக்ஸ்ட் நம்ம வருவோம் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு. ஸோ அந்த ஒரு இதுக்கப்புறம் கொஞ்சம் லாரா வால்வர்ட் நிஜமாலே ஒரு பிரில்லியண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஒரு லைக் அவங்களோட இன்னிங்ஸை. ஸோ லாரா வால்வர்ட் மட்டும்தான் ஒரு லோன் வாரியராக வந்து ஃபைட் பண்ணியிருந்தாங்க ஃபார் டீம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வராங்க, ஸ்கோர் பண்ணுறாங்க, போகிறாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 25 hours வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா நல்ல ஒரு கேமில் இருந்தாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அவங்க புஷ் பண்ணி தான் மேபி அவங்க அந்த ஸ்கோருக்கே போயிருந்துருக்கலாம் இன்னும் ஒரு 10 hours மேலே. பட் ஷஃபாலி வர்மா ஒரு பேட்டிங்கில் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்க, பவுலிங்கில் அவங்க தான் மேஜர் டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்காங்க இந்த ஒரு கேம் பொறுத்த வரைக்கும். ஆனால் அவங்களோட அந்த க்ரூஷியல் 2 wickets தான் வந்து இந்தியா மறுபடியும் கேம்குள்ளே கொண்டு வந்துச்சு. லைக் தீப்தி சர்மா என்ன தான் வந்து ஒரு 5 wicket கால் எடுத்திருந்தாலும், லைக் ஒரு இம்பார்ட்டன்ட் டைமில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் கேப்டன் விக்கெட் எடுத்தாலும், ஷஃபாலி வர்மா ஆஸ் த மேஜர் டேர்னிங் பாயிண்ட் ஃபார் டீம் இந்தியா, எஸ்பெஷலி இன் பவுலிங். லைக் பிரில்லியன்ட் bowling, பிரில்லியன்ட் ஃபீல்டிங் பை டீம் இந்தியா. ஸோ 246 ரன்ஸ்க்கு சவுத் ஆஃப்ரிக்கா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு 52 runs டிஃப்ரென்ஸில் வந்து இந்தியன் உமன்ஸ் டீம் பீட் சவுத் ஆஃப்ரிக்கா. அண்ட் அட் த சேம் டைம் தேர் லிஃப்ட் த ஃபஸ்ட் டைம் இன் வேர்ல்ட் கப் ஆஃப்டர் த ஸோ மனி ஒரு 52 years அந்த ஒரு இதில். ஸோ ஆல்ரெடி 2005 ஒரு டிசப்பாயின்மெண்ட், அண்ட் தென் 2017. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு இங்கிலாந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து தோத்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய பெயின் தான் லைக் ஒரு உமன்ஸ் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து என்ன தான் நல்லா பண்ணியிருந்தாலும் லைக் அந்த சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு எட்டாக்கனியாக இருந்துச்சு. அது வந்து இந்த ஒரு November 2 நடந்ததுங்க வந்து ஒரு பெரிய ஒரு மொமெண்ட்ராக, எஸ்பெஷலி ஃபார் ஒரு மித்தாலி ராஜ், ஒரு ஜுலான் கோஸ்வாமி மாதிரியான ஒரு பிளேயர்ஸ்லாம் பண்ண முடியாதத இந்த உமன்ஸ், இந்த சிங்க பெண்கள் வந்து செஞ்சு காட்டிட்டாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ். லைக் எத்தனை வாட்டி உங்களுக்கு வந்து ஒரு சல்யூட் பண்ணாலும் போதவே அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் ஸோ வி சா த லாட்ஸ் ஆஃப் டியர்ஸ் ஃப்ரம் த பிளேயர்ஸ். ஸோ நிறைய எமோஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ எஸ்பெஷலி நானே கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷன் ஆகிட்டேன் லைக் மேட்ச் பார்த்தேன் அந்த உடனே. சீரியஸாக சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிகில் மூவியோட ஒரு கனா மூவியோட ரீக்ரியேஷன் மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஒரு ஃபைனல்ஸ். சத்தியமாக நமக்கு அந்த ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ஒரு கனா மூவி பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு பிகில் மூவி பார்த்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஒரு ஃபைனல்ஸ் அந்த ஒரு மொமெண்ட், கிளைமேக்ஸில் எந்த ஒரு மொமெண்ட் நம்ம எல்லோரும் பார்க்கும்போது ஒரு இதுவாக இருந்தோமோ, ஒரு டேஸ்ட் நம்மளே அறியாமல் அந்த சீன் பார்க்க இருந்துச்சோ, ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் இந்த ஒரு ஃபைனல்ஸ் பார்க்கும்போது இருந்தது. ஸோ சீரியஸாகவே ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபைனல்ஸ், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் பை டீம் இந்தியா. பட் இதுக்கப்புறம் நான் சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட், எப்படி ஒரு 1983 வேர்ல்ட் கப் இந்தியா வின் பண்ணதுக்கப்புறம் ஒரு இந்தியன் கிரிக்கெட்டுக்கே ஒரு டிரான்சிஷன் ஆச்சோ, ஒரு நிறைய பிளேயர்ஸ் கொஞ்சம் நிறைய பீப்புள்ஸ் வந்து கிரிக்கெட் விளையாடுறது ஒரு கிரிக்கெட்டராக ஒரு பேஷனாக வச்சு வந்தாங்களோ, எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் திஸ் உமன்ஸ் வேர்ல்ட் கப் ஸோ லாட்ஸ் ஆஃப் உமன்ஸ் கம்ஸ் அவுட் டு ப்ளே கிரிக்கெட். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லைனா எனக்கு அந்த ட்ரஸ்ட் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சம் மோட்டிவேஷன் தான் ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். லைக் என்ன தான் வந்து ஒரு உமன் ஓட பேஸ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் மூவிஸ் வந்திருந்தாலும், லைக் ஒரு சக் தே இந்தியாவாக இருக்கட்டும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கனாவாக இருக்கட்டும், பிகிலாக இருக்கட்டும், ஸோ என்ன தான் இந்த மாதிரி ஒரு மூவிஸ் வந்து ஒரு பீப்புள்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்லாம் கிடச்சிருந்தாலும், அந்த மோட்டிவேஷனுங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து லைக் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ்லேருந்து தான் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மொமெண்ட் வந்து டெஃபினெட்லாக ஒரு சின்ன ஒரு 5 வயசு பொண்ணுலேருந்து ஒரு நம்ம ஏஜ் இருக்கிற பொண்ணுங்க வரைக்கும் ஒரு டெஃபினட்டாக ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். தைரியமாக வந்து எந்த ஒரு ஸ்போர்ட் இல்லை, நாட் ஒன்லி கிரிக்கெட், எந்த ஒரு ஸ்போர்ட்னா இருந்தாலும் நம்ம கேர்ள்ஸும் அச்சீவ் பண்ணி காட்டுவாங்கிறதுக்கு இந்த ஒரு வேர்ல்ட் கப் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கைஸ்.